அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்புரைக்கமைய ஆசிரியர் நியமனங்களுக்கு மீண்டும் விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வடக்கு மாகாண பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஆளுநர், ஆசிரியர் பதவிக்கான போட்டி பரீட்சையில் 3000 பேர் தோற்றிய போதிலும் அவர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிகளின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நேர்முக தேர்வில் தெரிவு செய்யப்பட்ட 356 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்படுவதாகவும், எனினும் அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இன்னும் 2 வாரங்களில் மீண்டும் பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டு எஞ்சிய வெற்றிடங்களையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வித்துறைக்குள் பட்டதாரிகளை உள்வாங்கும் நோக்குடன் 356 பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் அரசினால் கொண்டுவரப்பட உள்ள கடற்றொழில் சட்டத்திருத்த வரைவு சம்பந்தமாக வடக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர்களது ஆலோசனைகளையும் கருத்துகளையும் கேட்டறியும் முகமாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் இக்கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன் போது 10 கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. வடமாகாணத்தின் 4 மாவட்ட மீனவ பிரதிநிதிகளும் தமது மாவட்டம் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைத்தனர். தொடர்ச்சியாக தமது பிரச்சினைகளை தமது சார்பில் நாடாளுமன்றில் பேச வேண்டும் என்ற கோரிக்கையும் மீனவ பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி. ஸ்ரீதரன் மற்றும் சி. கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் MA சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், அங்கஜன் ராமநாதன் சார்பில் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சாணி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள். நன்றி.